ஸ்டுடியோ வுட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ 2 நாளாக வந்து தொலைக்காட்சியிலையும் வலைதளங்களையும் யூடியூப்புகள்லையும் பரபரப்பாக செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன செய்தின்னா, 1வது செய்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து சரியான எந்த விதமான நிதியும் ஒதுக்கலை, பட்ஜெட்டில் புறக்கணிச்சிட்டாங்கங்கிற ஒரு செய்தி ஒரு பக்கம். இந்த செய்திக்கு 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து மின் கட்டணத்தை ஏற்றிட்டாங்க, அதை நாங்கள் கண்டிக்கிறோம்னு சொல்லி விஜயகாந்த் அவருடைய தேமுதிக கட்சியுடைய தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து திருவள்ளூரில் வந்து ஆவடியில் வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். விஜயகாந்த் அவர்கள் வந்து மிக சிறந்த நடிகர், ரொம்ப கடினமாக உழைக்கக்கூடியவர், மக்களிடத்தில் நிறையா பாசம் வச்சுருந்தவர், திரைப்படத்துறையில் உள்ள எல்லாருக்கும் உதவி செஞ்சவர், சின்ன பிள்ளை மாதிரி குணம் உள்ளவர். அவருடைய அந்த இலகிய மனசை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உடல்நலம் இல்லாமல் அவர் மருத்துவமனையில் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ நேராக கடற்கரைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய அந்த நினைவிடத்தில் தேம்பி தேம்பி அழுதார். பார்த்தீங்களா? அப்போ சின்ன புள்ள மாதிரி அழுதார். அவருடைய அந்த உண்மையான உள்ளம்தான் அவருக்கு பலதரப்பட்ட ரசிகர்களையும் தொண்டர்களையும் உருவாக்கி வச்சுச்சு. அப்படிப்பட்ட அவருடைய கட்சியில் அவருடைய மரணத்துக்கு பிறகு அந்த கட்சிக்கு நான் தான் பொதுச் செயலாளர்னு பொறுப்பேற்றுக்கிட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் முடித்தோடனே செய்தியாளர்கள்ட்ட வந்து ஒரு செய்தி சொல்கிறாரு. அந்த செய்தி தான் இன்றைக்கி 2வது பேசும் பொருளாக கடுமையாக இருக்குது. எல்லாரும் பிரேமலதா விஜயகாந்தை வறுத்து எடுக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் கை காலெலாம் அப்படியே ஆடுது, அதை மறைக்கிறதுக்கு தான் அவர் வேட்டி சட்டையெல்லாம் இப்போ போடுறதில்ல. பார்த்தீங்களா? பேண்ட் ஷர்ட்டை தான் போடுறாரு. ஏன் போடுறாருன்னா, இந்த ஆடுற கையை பேண்ட் ஷர்ட்டுக்குள்ளே விட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அந்த ஆட்டத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறதுக்கு. இவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? உடனடியாக அவர் கட்சியில் இருக்கிற மூத்த அமைச்சர்களை வந்து துணை முதலமைச்சராக போட்டு கட்சியை நடத்தணும் அப்படின்னு இவர் இழிவாக மலிவாக பேசின பேச்சு திமுக தொண்டர்களை கொதிப்படைய வச்சு மட்டும் இல்லாமல் எதிர்கட்சியில் உள்ள எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து அந்த பிரேமலதா விஜயகாந்தை ஏமா அப்படி திறந்தாழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு காரணம் வந்து இந்த விஜயகாந்த் கட்சியில் உள்ளவங்க மக்கள் மட்டும் இல்லை, பொதுநோக்கர் எல்லாம் பேசுகிறதுல ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஏன் திமுக வந்து ஏற்கனவே விஜயகாந்த் அவர்கள் வந்து முடியாமல் இருக்கிறப்ப அவரை பற்றி என்னென்னலாம் ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு பேசுனாங்க. அதுக்கு பொதுவான கருத்து என்னென்னா, ஒரு கட்சியில் இருக்க 7வது 8வது 9வது எடுத்துருக்கிற ஆள் ஏதோ பேசுனா அது ஒரு கருத்து கிடையாது. ஆனால் தலைமையாக இருக்கிற ஆளுங்க பேசுகிற பேச்சில் தெளிவான பேச்சு இருக்கணும், தரமான பேச்சாக இருக்கணும். அப்போ தேமுதிகவுக்கு பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கிற நீங்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு முதலமைச்சரை வந்து ஆக்டிவாக இருக்கிற முதலமைச்சரை, அப்டுடேட்டாக இருக்கிற முதலமைச்சரை நீங்கள் இவ்வளோ மோசமாக பேசக்கூடாது. அப்போ உங்கள் கருத்து எதாக இருக்குது? உடல்நிலை சரியில்லைன்னா உடனே நீங்கள் வந்து ஆளை மாற்றணும்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் மாற்றினீங்களா உங்கள் விஜயகாந்துக்கு? அவரை மரணம் தருவ வரைக்கும் அவரை தானே நீங்கள் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. பேருக்கு அவரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் நீங்கள் தானே பார்த்தீங்க. 10% எதிர்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்தில் இருந்த தேமுதிகவை 1% ஓட்டுகளை வந்து ஒன்றுமில்லாமல் கட்சியை உறுப்பினாமல் ஆக்கி விட்டீங்கல்ல. அப்படி ஆக்கின நீங்களே வந்து அவரை தானே கடைசி வரைக்கும் வச்சுருந்தீங்க. அவர் மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் அப்படி தானே வச்சுருந்தாங்க. கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார், எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தார், ஜெயலலிதா அம்மா இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் அவங்க மரணித்து தர வரைக்கும் அவங்க தானே பொதுச் செயலாளராக இருந்தாங்க. யார் எந்த கட்சியில் மாற்றினாங்க? ஸ்டாலினை மட்டும் மாற்ற சொல்கிறீங்க. இப்போ ஸ்டாலின் வந்து உங்கள் கனவு அளவுக்கு பேச முடியாமல், வாய் திறக்க முடியாமல், கை தூக்க முடியாமல் இருக்கார். அவர் ஆக்டிவாக இருக்கார்ல. அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நீங்கள் இழிச்சும் பழிச்சும் பேசுகிறது எந்த அளவுக்கு வட்டமான பேச்சு? அப்போ நீங்கள் இப்படி பேசுகிறதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் இல்லை? நீங்களாக பேசுகிறீங்களா, உங்களை வேறு யாராச்சும் பேச சொல்லி பேசுகிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்கல, நிதி ஒன்றுமே கொடுக்கல, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த திமுக முதலமைச்சர் சொல்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் போகமாட்டேன்னு சொன்னோன்னே அவரை வழிமொழிஞ்சு 7-8 மாநில முதலமைச்சரும் போகமாட்டேங்கிறாங்க. அப்படி இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை வந்து நீங்கள் இழித்தும் பழித்தும் பேசுனீங்கன்னா இது நீங்களாக பேசல, உங்களை யாரோ பேச வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றப்ப கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் பக்தர்களை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் காசு தட்சணில் போடுற காசை கூட நீங்கள் தட்டில் போடுங்க, உண்டியலில் போட்டுறாதீங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? அந்த உண்டியலில் போட்டால் கூட அந்த காசு அரசுக்கு போயிடும், இந்து சமய அறநிலையத்துறைக்கு போயிருங்கள கண்ணுங்கருத்தாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டு அரசுக்கு காசே போயிடக்கூடாதுன்னு தான் தட்சணையை வந்து தட்டில் போடுங்கன்னு சொன்னாங்கல்ல.
அவ்வளவு எதிர்ப்பாக இருக்கிறாங்க. அவங்க பேருக்கு தமிழ்நாட்டுக்காரங்க, அங்கே தமிழ்நாட்டுக்குன்னு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலைன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கோவப்பட்டு பேசுகிறாரு. அவர் மட்டும் இல்லை, எதிர்க்கட்சி எல்லாரும் பேசுகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பேசுகிறீங்க? பாஜகவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்க. 40 சீட்டில் ஒரு சீட்டு கூட பாஜகவுக்கு கொடுக்குறோன்னா அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு செய்வாங்கன்னு பேசுகிறீங்கன்னா, இப்போ நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீங்க? பேர் தேசிய திராவிட முற்போக்கு கழகம்னு அந்த திராவிடத்தை வச்சுக்கிட்டு பேசுகிறதுலாம் ஆர்எஸ்எஸ் கொள்கையாக பேசுகிறீங்களே. ஒருவேளை அதுக்கு போகிற திட்டம் எதுவும் உங்கள்கிட்ட இருக்கோ, அதனால் அப்படி பேசுங்கன்னு உங்கள்கிட்ட யாரும் அசைன்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்களோங்கிற மாதிரி பலரும் கேட்குறாங்க. குறிப்பாக உங்கள் கட்சியில் இருக்கிற இப்போ 10-15 பேர் கூட அது மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இனிமேல் பேசக்கூடிய பேச்சை தலைமை பொறுப்பில் இருக்கிற நீங்கள் நிதானித்து பேசுங்க, தெளிவாக பேசுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரசியலில் மரியாதை இருக்குங்கிற கருத்தை இன்றைக்கி பலரும் பேசுகிறாங்க. இது பற்றிய நம்ம இந்த ஸ்டுடியோ உட்ஸ் தமிழ் நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற சினிமா, அரசியல், கலாச்சாரம், பொது நிகழ்ச்சி செய்திகளை அவ்வப்போது உங்களுக்கு உடனுக்குடன் உள்ளபடி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும். விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.